நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். மேஷராசிக்காரர்களுக்கான இந்த வைகாசி மாத சிறப்பு பலன்களை பற்றிய பதிவு. மாற்றங்களை நோக்கி பயணிக்க காத்திருக்கக்கூடிய மேஷராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் உங்களுக்கு புதிய விடியலை தரப்போகிறதா அல்லது சவால்களை சந்திக்க போகிறீர்களா என்பதை நாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய துல்லியமான கணக்கீட்டின்படி மே 15 முதல் ஜூன் 14 வரை உள்ள இந்த வைகாசி மாத காலகட்டத்துல கோச்சார கிரக நிலைகளை பொறுத்தவரை அதிலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் தனக்காரகனாகிய குருவினுடைய சஞ்சாரமும் இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரப்போகிறது. மேலும் இந்த பதிவுல உங்களுடைய குடும்பம், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் மாணவர்களுக்கான விரிவான பலன்களோடு இந்த வைகாசி மாதத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த சந்திராஷ்டம நாட்கள் மற்றும் உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய வைகாசி விசாக சிறப்பு பரிகாரங்களை பற்றி மிக தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வீடியோவை நீங்க ஸ்கிப் செய்யாம முழுமையா பார்த்தீங்கன்னா தான் இந்த பதிவுல சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். ஏனென்றா இடையில நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் கூட நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தடையை தருவதாக இருக்கும். அதனால பதிவை ஸ்கிப் செய்யாம நீங்க பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேஷராசிக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் எப்படின்னா, எதற்கும் அஞ்சாத துணிச்சல் மிக்கவர்கள், எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள், தலைமை பண்பு அதிகம் கொண்டவர்கள், வேகமும் விவேகமும் இவர்களது மிகப்பெரிய பலம். சில நேரங்களில் சட்டென்று கோபப்படுவார்கள், ஆனால் கொஞ்ச நேரத்துல அவர்களாகவே தானாகவே தங்களுடைய கோபத்தை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். சூரிய பகவான் இந்த வைகாசி மாதத்துல மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் தான் இந்த வைகாசி மாத பிறப்பு. இதற்கு விஷு புண்ணிய காலம் என்று பெயர். அன்றைய தினம் இந்த விஷு புண்ணிய கால வழிபாடு காலையிலேயே நீங்க அதிகாலையிலேயே நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடாகும். அது இந்த வைகாசி மாசத்துல நிச்சயம் மேஷராசிக்காரர்கள் தவற விடாதீர்கள். இந்த மாதத்துல பொறுத்தவரை வைகாசி மாசத்துல தான தர்மங்கள் செய்வதிலும் அதிலும் குறிப்பாக இது இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால நீர்மோர் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு குடை அல்லது காலணிகள் இவற்றை நீங்க இந்த வைகாசி மாசத்துல தானமா செய்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையை, பித்திருக்களுடைய ஆசையை முழுமையா பெற்று தருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகள், இந்த கோச்சார கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா வைகாசி அந்த மாத பிறப்பு அன்றைய தினமே மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம், உங்களுடைய ராசிநாதனும் மேஷ ராசியிலேயே இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நாள். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் சூரியனுடன் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நிலை மாற்றம். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவானும் தனக்காரகனும் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் இணைந்து சஞ்சாரம். இனி இந்த வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனக்காரகனாகிய குரு பகவானுடைய பயிற்சியானது வைகாசி 12ஆம் தேதி மே மாதம் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உள்ள அந்த மிதுனத்துல இருக்க குரு பகவானானவர் 4ஆம் இடமான கடகத்துக்கு கேந்திரத்துல குரு பகவான் உச்சமடைந்து உச்சபட்ச பலன்களை தரக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த வைகாசி மாதம் 12ஆம் தேதி மே மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல மிதுனத்துல
புதன் பகவானுடைய சஞ்சாரமும் நிகழவிருக்கிறது. அடுத்ததாக இந்த வைகாசி மாதம் 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்றைய தினம் மிதுனத்தில் உள்ள சுக்கிர பகவான் கடகத்திற்கு பெயர்கிறார். எனவே இந்த மாதத்துல, அதாவது இந்த வைகாசி மாத கடைசியில பாத்தீங்கன்னா, உங்களுடைய கேந்திர ஸ்தானத்துல தனக்காரகனும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் கேந்திரத்துல இணைந்து சஞ்சாரம் செய்து மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தரவிருக்கிறார்கள். வைகாசி மாதத்தை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு மூனை மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல நல்ல தனவரவு, தொழில்ல நல்ல லாபம் என்பது நிச்சயமாக உண்டாகும். பேச்சில் மற்றும் சற்று நிதானம் என்பது உங்களுக்கு தேவை. குடும்பத்துல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் திட்டமிட்டபடி, அதாவது நீண்ட நாட்கள் அது நிலுவையிலே இருந்த அந்த சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த வைகாசி மாதம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது என்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் வருங்காலம் குறித்து மிக சிறப்பான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த வைகாசி மாதம் அமைகிறது. உறவினர்களிடையே இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை என்பது உருவாகும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதம். விடாமுயற்சியுடன் இருந்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் என்பது கிடைக்கும். உயர்கல்வி கற்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆசிரியர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், குருமார்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்ல வெற்றியை தருவதாக அமையும். வேலை பார்க்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பணியிடங்கள்ல அதிக பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. உங்களுடைய உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய மாதம். மேலும் இடமாற்றம், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. உங்கள் உடன் பணியாற்றுபவர்களிடம் நீங்கள் உங்களை பற்றி தேவையற்ற ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதை நிச்சயமாக இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வதால் நல்ல உங்களுக்கு லாபம் என்பது இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான மாதமாகும். அதனால் புதிய முதலீடுகளை தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். கூட்டு தொழிலில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். வெளிநாட்டுல வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வியாபாரங்கள் மிக சிறப்பாக நல்ல லாபங்களை தரக்கூடியதாகவே அமையும். இந்த மாதத்துல அதிர்ஷ்டமான நாட்கள், இந்த வைகாசி மாதத்துல பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தீங்கன்னா மே 18, 22, 27, ஜூன் 5, 9 மற்றும் 12ஆம் தேதிகள். மிக முக்கியமாக இந்த வைகாசி மாதத்துல எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தா மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் வீடான விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களே சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்க முதலே தெரிந்து வைத்து கொண்டு அந்த நாள்ல புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, புதிய பயணங்களை தவிர்ப்பது, வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது அதிக கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த வைகாசி மாதத்துல சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா, வைகாசி மாதத்துல உள்ள சந்திராஷ்டம நாட்கள் என்றால் வைகாசி 16, 17 மற்றும் 18. மே 30 அன்றைய தினம் காலை 6:39 முதல் ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:08 வரை. எனவே இந்த நாட்களை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு அந்த நாட்கள்ல நீங்கள் மேற்கூறிய அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம். சந்திராஷ்டம நாட்களில் மனம் உங்களுக்கு அலைபாயும் என்பதனால் முக்கியமான முடிவுகளை நிச்சயம் தள்ளி போட வேண்டும். வாக்குவாதங்களை, தேவையற்ற வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல அக்கம் பக்கம் வீட்டார்களிடம் நீங்கள் மிகவும் நிதானமாக பேச வேண்டும். தேவையற்ற வீண்
வாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் புதிய பயணங்கள், நீண்ட தூர வாகன பயணங்களை இந்த நாளில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த சந்திராஷ்டம நாட்களில நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தருவதாக அமையும். இந்த வைகாசி மாதத்துல பொறுத்தவரை மிக முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த எளிய பரிகாரம், இந்த வைகாசி மாசத்திலே வரக்கூடிய மிக முக்கிய நாள் வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுடைய அவதரித்த ஒரு திருநாள். மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயினுடைய அதி தெய்வம் என்றால் யார் என்றால் முருகப்பெருமான். முருகப்பெருமானை இந்த நாளில் நீங்கள் வணங்கி வழிபாடு செய்வதற்கு ஒரு மிக உகந்த நாள் என்றால் அது இந்த வைகாசி விசாகம். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வைகாசி விசாகமானது மே மாதம் 30ஆம் தேதி 30/5/2026 அன்றைய தினம் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது, முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது, ஓம் சரவணபவ என்ற இந்த எளிய மந்திரத்தை 108 முறை அன்றைய தினம் சொல்வது என்பது மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய பல வகையான சிக்கல்கள் அனைத்தும் தீர்வதோடு மட்டுமல்லாமல் தீராத கடன்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் தீர்ந்து போகும். இந்த வைகாசி விசாகம் அன்றைய தினத்தில் மேஷராசிக்காரர்கள் முடிந்தவர்கள் விரதம் இருந்து அல்லது ஒருவேளை உணவையாவது நீங்கள் அன்றைய தினம் தவிர்த்து அருகில் உள்ள முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் முருகப்பெருமான இந்த நாளில் வழிபாடு செய்வது, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்பது நிச்சயம் உண்டாகும். இந்த வைகாசி மாதத்துல பொறுத்தவரை மற்ற விசேஷ தினங்கள், அதாவது இந்த நாளையும் மேஷராசிக்காரர்கள் நிச்சயம் தவிர்க்க கூடாது. வைகாசி மாத அமாவாசை, அது மே மாதம் 16ஆம் தேதி அன்றைய தினம் நீங்கள் முன்னோர்களை மறவாமல் வழிபாடு செய்தால் உங்களுக்கு முன்னோர்களினுடைய பரிபூர்ண அருள் என்பது உண்டாகும். அதே போல வைகாசி பௌர்ணமி மே 31ஆம் தேதி அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். இந்த முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்வில மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு தருவதாக அமையும். மேலும் இந்த மேஷராசிக்காரர்கள் தினமுமே முருகன் வழிபாடு அல்லது குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமைகளிலாவது நீங்கள் முருகப்பெருமானை ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது அல்லது உங்கள் இல்லங்களிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது அல்லது ஒலிக்க செய்து கேட்பதால் உங்களுக்கு அதி அற்புதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். மேலும் மேஷராசிக்காரர்கள் முடிந்தவர்கள் இயலாதவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் பிரதோஷ காலத்துல இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று நீங்கள் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது மேலும் ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் ஆகும். அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அளிக்கக்கூடிய சில முக்கியமான பரிகார ஸ்தலங்களையும் பார்த்துடலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். இங்கு ஏன் மேஷராசிக்காரர்கள் அவசியம் செல்ல வேண்டும் என்றால், அதுவும் இந்த வைகாசி மாதத்துல இது முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம். மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் செவ்வாயின் அம்சம் கொண்ட இந்த திருச்செந்தூர் முருகனை வணங்குவது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை மற்றும் கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் நீங்கும். அதுவும் இந்த வைகாசி விசாகம் அன்றைய தினத்தன்று முடிந்தவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு மிக அபாரமான உயர்வையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் தருவதாக அமையும். அடுத்ததாக வைத்தீஸ்வரன் கோயில். இங்கு மேஷராசிக்காரர்கள் சென்று வழிபாடு செய்வதனால் செவ்வாய் பகவான் இங்கு அங்காரகனாக தனி சந்நிதியை வீற்றிருக்கிறார். இங்கு சென்று இந்த வைத்தீஸ்வரன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யும் போது மேஷராசிக்காரர்களுக்கு உடல்நல குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும், அதாவது இரத்த சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் உள்ள மேஷராசிக்காரர்கள் ஒரு முறை இங்கு சென்று இந்த வைத்தீஸ்வரன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வந்து அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்வதனால் உடலில் உள்ள நீண்ட நாள் அந்த நோய்கள் அனைத்தும் நீங்கும். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு மேஷராசிக்காரர்கள் சென்று நீங்கள் வழிபாடு செய்து வருவதனால இந்த 7.5 சனியின் தாக்கம் என்பது வெகுவாக குறையும். சனிக்கிழமைகள்ல குறிப்பா அங்க திருநள்ளாறு சென்று
சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவது மிக மிக ஒரு சிறந்த பரிகாரமாகும். அடுத்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் திருச்சி. இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல தன வரவு, நல்ல தன லாபம் என்பது இரட்டிப்பாகும். வியாழக்கிழமைகளில் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள தாயாருக்கும் பெருமாளுக்கும் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்து வருவதால் குடும்ப ஒற்றுமை என்பது பலப்படும். ஆலயத்திற்கெல்லாம் செல்ல முடியல அப்படின்றவங்க எளிமையா நீங்க செய்ய வேண்டிய மிக சுலபமான பரிகாரங்கள் என்றால், செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று 6 நெய் தீபங்கள் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்யலாம். தானமாக இந்த வைகாசி விசாகத்து அன்றைய தினம் ஏழை மாணவர்களுக்கு அந்த கல்வி பயிலக்கூடிய அந்த உபகரணங்கள், கல்வி உபகரணங்களை தருவதால் உங்களுக்கு புதன் மற்றும் குருவினுடைய மிகப்பெரிய அருள் கடாட்சம் என்பது உண்டாகும். அடுத்து மிக எளிய பரிகாரமாக மேஷராசிக்காரர்கள் பறவைகளுக்கு நீங்கள் தானியங்கள் அல்லது தண்ணீர் வைப்பதனால் உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய வைகாசி விசாகம் மே 30 அன்று நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்பது உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை அனைத்தையும் மாற்றி வெற்றி மேல் வெற்றியை தேடி தருவதாக அமையும். மேஷராசிக்காரர்கள் சுருக்கமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் வெற்றி என்பது நிச்சயம் உங்களை தேடி வரும். அன்பு மேஷராசி நேயர்களே, இதுவரை இந்த வைகாசி மாதத்திற்கு உண்டான இந்த பலன்கள், எளிய பரிகாரங்கள் அனைத்தையும் பார்த்தோம். இந்த கிரக நிலைகள் சாதகமாக இருந்தாலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய விடாமுயற்சியும் சரியான திட்டமிடலுமே உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதாக அமையும். குறிப்பாக இந்த வைகாசி மாதத்துல முருகப்பெருமான் வழிபாட்டை மட்டும் நிச்சயம் மறந்து விடாதீர்கள். மற்றும் அந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த சந்திராஷ்டம நாட்கள் அன்றைய தினம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு இந்த மாதத்துல நீங்க செயல்பட்டிருக்கீங்க என்றால் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பு மேஷராசி நேயர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பதிவு மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி.